சென்னை கோபாலபுரத்தில் 1968ஆம் ஆண்டு முடித்திருத்தும் கடை ஒன்றில் கோபாலபுரம் இளைஞர் திமுக என்ற அமைப்பை தொடங்கினார் ஸ்டாலின். தன் நண்பர்களுடன் 14 வயதிலே அவர் தொடங்கிய அந்த இளைஞர் அமைப்பின் மூலம் அப்பகுதி மக்களுக்கு சமூக நலத்திட்ட பணிகளை செய்து வந்தார். ஸ்டாலின் தொடங்கிய கோபாலபுரம் இளைஞர் திமுக தான் பின்னாளில் திமுக இளைஞரணியை அமைப்பு ரீதியாக உருவாக்க அடித்தளமிட்டது. திராவிட முன்னேற்றக் கழக செயல்பாடுகளில் தீவிரமாக செயல்படத் தொடங்கினார் ஸ்டாலின். அதே ஆண்டு நடந்த சென்னை மாநகராட்சி தேர்தலில் திமுகவிற்கான தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். ஸ்டாலினின் தீவிர அரசியல் செயல்பாடு காரணமாக ஸ்டாலினுக்கு முதல் கட்சி பதவியாக சென்னை 75வது வட்ட திமுக பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டார். பின் 1973ஆம் ஆண்டு திமுகவின் பொதுக்குழு உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். திமுகவின் முன்கள அரசியல் பணிகளுக்கு வருவதற்கு முன்பு திமுகவின் இளைஞரணியை அமைப்பதில் தீவிரமாக ஸ்டாலின் ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். தலைநகர் சென்னையில் திமுக வலுவான அடித்தளம் அமைப்பதற்கு கருணாநிதிக்கு பிறகு கடுமையான கட்சி பணிகளை ஸ்டாலின் ஆற்றியிருக்கிறார். மத்தியில் இந்திரா காந்தி அரசு நாட்டில் அவசர நிலையை அமல்படுத்தியது. அப்போது ஓராண்டு காலம் மீசா சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் ஸ்டாலின். சிறையில் அடைக்கப்பட்ட ஸ்டாலினுக்கு பல்வேறு வகையில் நெருக்கடிகள் உருவாக்கப்பட்டன. கொடுமையான சிறை வாழ்க்கையை ஸ்டாலின் மீசா காலத்தில் அனுபவித்தார். கூறப்படுகிறது. அப்போது ஸ்டாலின் மீதான தாக்குதல் விழாமல் இருக்க தடுத்த திமுக உறுப்பினர் சித்திபாபு போலீசாரின் தாக்குதலால் உயிரிழக்க அது ஸ்டாலினுக்குள் மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்தியது. சித்திபாபுவின் மறைவும் சிறைவாசமும் ஸ்டாலினை தீவிரமான அரசியலில் பங்கு பெற வைப்பதற்கான பக்குவத்தை ஏற்படுத்தியது. சிறையிலிருந்து வெளியே வந்த ஸ்டாலின் தன்னை முழுநேர அரசியல் பணிகளில் பம்பரம் போல் சுழல அது ஒரு காரணமாகவும் அமைந்தது. இதனைத் தொடர்ந்து மதுரையில் 1980இல் அதிகாரப்பூர்வமாக திமுக அரசியல் கட்சியின் இளைஞரணி தொடங்கப்பட்டது. 1982இல் திருச்சியில் நடைபெற்ற திமுக இளைஞரணியின் 2வது ஆண்டு விழாவில் 7 பேர் கொண்ட அமைப்பு குழு உருவாக்கப்பட்டது. அந்த குழுவின் அமைப்பாளராக நியமிக்கப்பட்டார் ஸ்டாலின். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார் ஸ்டாலின். தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஸ்டாலின் மாவட்ட, ஒன்றிய, நகர அளவில் திமுக இளைஞரணியை கட்டியமைப்பதில் தீவிரமாக செயல்பட்டார். ஸ்டாலினின் உழைப்புக்கு உயர்வளிக்கும் விதமாக அவருக்கு திமுக இளைஞரணியின் மாநில செயலாளர் பொறுப்பு வழங்கப்பட்டது. அன்று தொடங்கி சுமார் 30 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சியின் இளைஞரணியை பட்டை தீட்டினார் ஸ்டாலின். திமுக இளைஞரணியின் செயலாளர் என்ற சொல்லுக்கு ஏற்றாற்போல் ஸ்டாலின் செயல்பட காரணத்தால் திமுகவினர் ஸ்டாலினை தளபதி என அன்போடு அழைக்க தொடங்கினார்கள். திமுகவின் தலைவராக ஸ்டாலின் உருப்பெற்றாலும் கூட கட்சி தொண்டர்கள் அவரை தளபதி என்று அழைப்பதையே பெருமையாக கொண்டுள்ளனர். 1984ஆம் ஆண்டு முதல் முறையாக 1000 விளக்கு தொகுதியில் களமிறங்கிய ஸ்டாலினுக்கு வெற்றி எளிதாக கிடைத்துவிடவில்லை. ஆனால் அதற்கெல்லாம் சோர்ந்து விடவில்லை ஸ்டாலின். தொடர்ச்சியாக மக்கள் பணிகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்ட ஸ்டாலினை அடுத்த சட்டப்பேரவை தேர்தலிலேயே வெற்றி பெற வைத்து முதல் முறையாக சட்டமன்றத்திற்கு அனுப்பி வைத்தனர் 1000 விளக்கு தொகுதி மக்கள். 1991ஆம் ஆண்டு தவிர்த்து 1996, 2001, 2006 என 1000 விளக்கு தொகுதியில் நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தேர்தல்களிலும் தொடர்ச்சியாக வெற்றி வேட்பாளராக வலம் வந்தார் ஸ்டாலின். தமிழ்நாடு தேர்தல் வரலாற்றில் நீண்ட அனுபவம் கொண்ட அரசியல் தலைவராக ஸ்டாலின் இன்றும் திகழ்கிறார். 1996ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி மேயர் தேர்தல் நடைபெற்றது.
இந்த தேர்தலில்தான் முதன்முறையாக நேரடியாக மக்கள் வாக்களித்து மேயர் தேர்ந்தெடுக்கப்படும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்பட்டது. மேயர் தேர்தலில் முதல் முறையாக நேரடியாக மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்ற சாதனையை படைத்தார் மு.க.ஸ்டாலின். ஸ்டாலின் மேயராக இருந்த காலகட்டத்தில்தான் சிங்கார சென்னை முழக்கம் முன்னெடுக்கப்பட்டது. சென்னை மாநகராட்சியில் 9 பெரிய மேம்பாலங்கள், 49 குறும்பாலங்கள், பூங்காக்கள், நீரூற்றுகள், மெரினா கடற்கரையை அழகுபடுத்துதல், சாலை விரிவாக்கம் என அவர் செய்த அனைத்து விஷயங்களும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றது. 2001ஆம் ஆண்டு சென்னை மாநகராட்சி மேயர் தேர்தலில் மு.க.ஸ்டாலின் 2வது முறையாக மேயர் பதவிக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அப்போது அவர் தமிழக சட்டப்பேரவை உறுப்பினராகவும் செயல்பட்டு வந்தார். ஒரே நபர் 2 பதவிகளில் இருக்கக்கூடாது என்பதால் மேயர் பதவியை ராஜினாமா செய்தார். திமுகவிலிருந்து மறைந்த முதலமைச்சர் அண்ணாதுரை, கருணாநிதி ஆகிய 2 பெரும் முதலமைச்சர்களை தமிழ்நாட்டிற்கு திமுக அளித்தது. அந்த வரிசையில் திமுகவின் 3வது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2001ஆம் ஆண்டு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் மு.க.ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றார். முதலமைச்சராக ஸ்டாலின் பதவியேற்ற போது தமிழ்நாடு மாநிலம் கொரோனா, ஊரடங்கு, மத்திய அரசு நிதியளிக்காமல் இருந்தது என நிறைய சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தது. இதையெல்லாம் சமாளித்து தமிழ்நாடு மாநிலத்தின் வளர்ச்சியையும் தனித்தன்மையையும் மு.க.ஸ்டாலின் வெற்றிகரமாக தக்க வைத்து வருகிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பொருளாதார கட்டமைப்பை மேம்படுத்துதல், சமூக நீதியை காத்தல் என்ற 2 பிரிவாக பிரித்து மு.க.ஸ்டாலினின் சாதனைகள் எகனாமிக்கல், எமோஷனல் என வகைப்படுத்தப்படுகின்றன. பொருளாதார உயர்வையும் சமூக அமைதியையும் ஒருமித்தே வளர்ச்சி திட்டங்களை ஸ்டாலின் வகுத்து வருகிறார். பெண்கள் முன்னேற்றம், அவர்களின் பொருளாதார உயர்விற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டமான பெண்களுக்கு இலவச பேருந்து பயண திட்டம் தமிழ்நாட்டு பெண்களால் வரவேற்கப்பட்டது. வேலைக்கு செல்லும் பெண்களின் பொருளாதார சுமையை இந்த திட்டம் பெருமளவு குறைப்பதாக பொருளாதார நிபுணர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆட்சி நிர்வாகத்தில் தனித்துவம் பெற்றதாக முதலமைச்சர் தனிப்பிரிவிற்கு வரும் மனுக்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் முதல்வரின் முகவரி என்ற புதிய துறை தனி கவனம் பெற்றுள்ளது. இதன் மூலம் பல மனுக்களுக்கு உடனடி தீர்வு கிடைப்பதாக பரவலான கருத்துகள் உண்டு. இந்த திட்டம் முறையாக செயல்படுகிறதா என்பதை முதலமைச்சர் ஸ்டாலின் நேரடி ஆய்வுகள் மூலம் உறுதி செய்கிறார். முதலமைச்சர் ஸ்டாலினின் முத்திரை திட்டங்களில் ஒன்றாக இருக்கிறது உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டம். அரசு சேவைகள், திட்டங்கள், அடிப்படை சேவைகள் குறித்து மனுக்கள் மற்றும் புகார்கள் அளித்து அவைகளை இந்த திட்டத்தின் மூலம் கண்காணிக்கலாம். தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியை $1 டிரில்லியன் பொருளாதாரமாக உருவாக்க இலக்கு நிர்ணயித்து செயல்படுகிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். இதற்காக பல்வேறு முதலீட்டாளர்கள் மாநாட்டை திமுக அரசு வெற்றிகரமாக நடத்தி காட்டி சாதனை படைத்துள்ளது. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தின் கீழ் நான் முதல்வன் என்ற திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது. இதன் மூலம் பல்வேறு படிப்புகள் பற்றிய சமீபத்திய தகவல்கள், தொழில்துறைகளுக்கு தேவையான குறிப்பிட்ட திறன்கள் ஆகியவை குறித்து கல்லூரி மாணவர்கள் தெரிந்து கொள்ள முடியும். தமிழ்நாட்டின் தொழில் வளத்தை அதிகரிப்பதற்காகவும் புதிய தொழில் முனைவோரை உருவாக்குவதற்காகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஸ்டார்ட் அப் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. விவசாயம், உற்பத்தி, சுகாதாரம், கல்வி, தளவாடங்கள், சமூகத்துறை, நகர்ப்புற மேம்பாடு, சுற்றுச்சூழல், நிதி, தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் தொழில் முனைவோர் உருவாக்கப்படுகின்றனர். 2021ஆம் ஆண்டு முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்றதும் உலக புகழ்பெற்ற 5 பொருளாதார அறிஞர்களை கொண்டு உருவாக்கிய பொருளாதார ஆலோசனை குழு இந்திய அரசியலில் பேசுபொருளானது. இந்த குழுவில் ரகுராம் ராஜன், எஸ்தர் டாப்லோ, ஷான் த்ரே, அரவிந்த் சுப்பிரமணியன், எஸ். நாராயணன் உள்ளிட்டோர் இடம்பெற்றனர். முதலீட்டாளர்களின் முதல் முகவரி தமிழ்நாடு என்ற பெயரில் முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி
28,508 கோடி ரூபாய்க்கும் மேலாக முதலீடுகளை ஈர்த்து சாதனை படைத்துள்ளார் முதலமைச்சர் ஸ்டாலின். அத்துடன் பல்வேறு முதலீட்டாளர்கள் மாநாட்டையும் நடத்தி தொழில் முதலீடுகளை ஈர்த்து வருகிறது திமுக அரசு. தொழில் தொடங்க அனுமதி அளிப்பதில் இருக்கும் தாமதத்தை போக்க உதவும் ஒற்றை சாளர முறைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் புதிதாக இணையதளம் தொடங்கியது பரவலாக வரவேற்பை பெற்றது. கட்டிடங்கள், லே அவுட்டுகள், குடியிருப்புகளுக்கு அரசின் தடையில்லா சான்றிதழ் பெற ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்கப்படுகிறது. ரோல்ஸ் ராய்ஸ் நிறுவனம் ஹிந்துஸ்தான் ஏரோடிக்கல்ஸ் உடன் இணைந்து ஓசூரில் ஏரோ என்ஜின் பாகங்கள் தயாரிக்கும் புதிய நிறுவனம் முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற பிறகே தொடங்கப்பட்டது. உலகளாவிய நிறுவனங்களின் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசின் தொழில் வளர்ச்சிக் கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளது. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் 7,108 கோடி முதலீட்டில் 22,536 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினின் முன் முயற்சியால் கொண்டுவரப்பட்டது. இந்த நிறுவனங்கள் மின் வாகன பாகங்கள், காலணி உற்பத்தி, விண்வெளி பாதுகாப்பு, கண்ணாடி பொருட்கள், ஆராய்ச்சி மேம்பாட்டுத் துறையில் முதலீடுகளை செய்துள்ளன. கட்டுமானத்துறை கண்ணாடி தயாரிப்பில் உலகளாவிய அளவில் முன்னணியில் உள்ள ஜெயின்ட் கோப்பைன் நிறுவனம் முதலமைச்சர் ஸ்டாலினின் முன் முயற்சியால் தமிழகத்தில் உற்பத்தியை தொடங்கியது. பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த இந்த நிறுவனத்தின் தொழிற்சாலை தமிழ்நாட்டில் ஸ்ரீபெரும்புதூர், பெருந்துறை மற்றும் திருவள்ளூரில் அமைந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள பனப்பாக்கம் சிப்காட்டில் 1000 கோடி ரூபாய் மதிப்பில் தோல் அல்லாத காலணி தொழிற்சாலையை அமைக்கும் தைவானை சேர்ந்த ஆங்ஃபு குழுமம் முதலமைச்சர் ஸ்டாலினின் முன்முயற்சியால் தமிழகம் வந்தது. இதன் மூலம் பல்லாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்க உள்ளது. திமுக ஆட்சிக்கு வந்ததில் இருந்து வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் உற்பத்தி தொடங்க வழி செய்துள்ளது. அந்த வகையில் சுவிட்சர்லாந்தை தலைமையிடமாக கொண்ட அடிகோ குழுமத்தின் ஒரு பகுதியான அகாடிஸ் தமிழ்நாட்டில் முதலீடு செய்து சேவை வழங்கி வருகிறது. டிஜிட்டல் பொறியியலில் தமிழ்நாடு சாதனை படைத்து வருகிறது. ஆட்டோமொபைல்ஸ் உதிரி பாகங்களின் உற்பத்தியாளர் நிறுவனமான சியோன் ஹிஹச் ஆடி, நிசான், கியா, போக்ஸ்வேகன் உள்ளிட்ட முன்னணி கார் நிறுவனங்களுக்கு உதிரி பாகங்களை தயாரித்து அளிக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் முயற்சியால் இந்நிறுவனத்தின் கிளை கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அமைக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்களின் கணக்கீட்டை நிகழ்த்த மைக்ரேட் ஒர்க்கர்ஸ் டேட்டா பேங்க் செயல் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினால் அறிமுகம் செய்யப்பட்டது. பீகார் மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் தாக்கப்படுவதாக போலியான கருத்து சமூக வலைதளத்தில் பரப்பப்பட்டது. அதனை சாதுரியமாக கையாள ஸ்டாலின் அரசு புலம்பெயர் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்தது. பெண்களுக்கான இலவச பேருந்து பயணத்தை அளித்து புதுமை செய்தது போலவே மாற்றுத்திறனாளிகள் மற்றும் மாற்று பாலினத்தவர்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி செய்தார். இதன் மூலம் பாலின வேறுபாட்டை கலைந்து சமூக நீதி அரசை கட்டமைக்கப்பட்டது ஸ்டாலின் உறுதி செய்தார். தமிழ்நாட்டில் பல ஆண்டுகளாக சத்துணவு திட்டம் அமலில் இருக்கிறது. இதனை மேம்படுத்தும் நோக்கில் அரசு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்த உத்தரவிட்டார். இதனால் பள்ளி குழந்தைகளுக்கு ஒரு நாளில் 2 வேளை உணவை உறுதி செய்துள்ளது ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு. கல்வி வளர்ச்சி விழுக்காட்டில் தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக இருக்கிறது. இதனை மேலும் அதிகரிக்க இல்லம் தேடி கல்வி திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தியுள்ளார். இந்த திட்டத்தின் மூலமாக பள்ளி மாணவ மாணவிகளின் கற்றல் முறை அதிகரிக்கப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே கல்வி முன்னேற்றத்தில் தனி கவனம் செலுத்தப்பட்டது. பிரதமர் மோடியை சந்திப்பதற்காக டெல்லி சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் டெல்லியில் உள்ள மாதிரி பள்ளிகளை பார்வையிட்டார். அதன் தொடர்ச்சியாக 58,000க்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் நவீனமயமாக்கப்பட்டுள்ளது.
தமிழ்நாட்டில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இலவச பேருந்து சேவை உள்ளது. இதனை முதலமைச்சர் ஸ்டாலின் விரிவுபடுத்தும் வகையில் ஐடிஐ படிக்கும் மாணவர்களுக்கு சென்னை மாநகர பேருந்துகளில் இலவச பயணம் திட்டத்தை அறிவித்துள்ளார். இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களில் கல்லூரிகள் கட்டும் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சி காலத்தில்தான் தொடங்கப்பட்டது. இதன் மூலம் பக்தியை கல்வி அறிவிற்கான கூடமாக மாற்றி புதிய சமூக முன்னேற்ற பாதையை கட்டமைத்து முன்னுதாரணமாக திகழ்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின். தமிழ்நாட்டின் சுகாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கில் மருத்துவத்துறையில் பல சாதனைகளை திமுக அரசு செய்து வருகிறது. அந்த வகையில் சென்னை கிண்டியில் புதிய உயர் சிறப்பு மருத்துவமனையை திறந்து ஏழை எளிய மக்களுக்கும் உயர்தரத்தில் சிகிச்சை கிடைக்க வழி செய்துள்ளார் ஸ்டாலின். தமிழகத்தில் ஸ்டாலின் முதலமைச்சரான பிறகு 2021 ஆகஸ்ட் 5 மக்களை தேடி மருத்துவ திட்டம் செயல்படுத்தப்பட்டது. மக்களை தேடி மருத்துவம் திட்டத்திற்கு ஐநா விருது, உணவு பாதுகாப்புத் துறைக்கு மத்திய அரசு விருது என 2 விருதுகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை பெற்றுள்ளது. இன்னுயிர் காப்போம் திட்டம், நம்மை காக்கும் 48 திட்டம் தமிழக முதல்வரால் கடந்த டிசம்பர் 2021ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்டது. சாலை விபத்தில் காயமடைந்தால் NK48 திட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் ரூபாய் 1 லட்சம் வரை எவ்வித கட்டணமுமின்றி உயிர்காக்கும் அனைத்து சிகிச்சைகளும் பெறலாம். கொரோனா காலத்தில் தமிழக மக்கள் வீட்டிற்குள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழல் ஏற்பட்டது. இதனை கருத்தில் கொண்ட முதலமைச்சர் ஸ்டாலின் தான் ஆட்சிக்கு வந்த உடனேயே மக்களுக்கு தலா 4000 ரூபாய் கொரோனா கால நிவாரண நிதி ஒதுக்கினார். இதனால் கொரோனா நிதி பெற்ற மக்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தனர். 2021ஆம் ஆண்டு கொரோனா 2வது அலை உச்சத்தில் இருந்தபோதுதான் ஸ்டாலின் அரசு பொறுப்பேற்றது. கொத்து கொத்தாக பொதுமக்கள் கொரோனாவால் பாதிக்கப்பட்டனர். இதனால் சிகிச்சையில் தொய்வு ஏற்படாமல் இருக்க தனியார் மருத்துவமனைகளிலும் கொரோனாவிற்கு இலவச சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். கொரோனாவால் தொழில் இழந்த மக்களுக்கு 4000 ரூபாய் நிவாரணம் அளித்த முதலமைச்சர் ஸ்டாலினின் மறுபுறம் கொரோனாவால் பலியான மருத்துவத்துறையினர் குடும்பங்களுக்கு 25 லட்சம் ரூபாய் உதவித்தொகை அளித்தார். முன்கள பணியாளர்களான மருத்துவர்களின் குடும்பங்கள் இதனால் பலனடைந்தன. கொரோனா தொற்றால் பெற்றோரை இழந்த குழந்தையின் பெயரில் 5 லட்சம் ரூபாய் வைப்பு நிதி மற்றும் பட்டப்படிப்பு வரை கல்வி செலவை அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவித்தார். முதலமைச்சர் ஸ்டாலினின் இந்த முன்னெடுப்பு பரவலாக பல தரப்பினரின் பாராட்டுகளையும் திமுக அரசுக்கு கொண்டு வந்தது. திமுக ஆட்சியில் மிகுந்த முக்கியத்துவமான திட்டமாக பார்க்கப்படுவது குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம். தற்போது மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தை கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட மாநிலங்கள் பின்பற்றும் அளவிற்கு இந்த திட்டத்தின் தாக்கம் இந்தியா முழுமைக்கும் எதிரொலித்துள்ளது. பெண்கள் முன்னேற்றத்திற்கான வலுவான கட்டமைப்பை ஸ்டாலின் உருவாக்கி வருகிறார். அந்த வகையில் உயர்கல்வி பயிலும் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் புதுமை பெண் திட்டம் முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கப்பட்டுள்ளது. இதனால் கல்லூரி பயிலும் மாணவிகள் மிகுந்த பலனடைந்து வருகின்றனர். வேலைக்கு செல்லும் மகளிருக்காக தோழி என்ற பெயரில் இலவச அரசு தங்கும் விடுதிகள் உருவாக்க முதலமைச்சர் ஸ்டாலின் ஆணை பிறப்பித்தது பரவலான கவனத்தை பெற்றது. சென்னையில் 2 புதிய பெண்கள் கலைக்கல்லூரிகள் தொடங்க அறிவித்ததும் சிறந்த திட்டமாக பார்க்கப்படுகிறது. சமூக நீதி அரசை உருவாக்கும் ஒரு பகுதியாக சட்ட போராட்டத்தின் வழியாக மருத்துவ சேர்க்கையில் ஓபிசி பிரிவினருக்கு 27% இடஒதுக்கீடு கிடைக்க உறுதுணை செய்தது ஸ்டாலினின் அரசின் சாதனையாக உள்ளது. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பல வகைகளில் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதில் முனைப்பாக உள்ளது. கூட்டாட்சி அரசு உறுதிப்படுத்தும் விதமாக தமிழ்நாட்டு வேலைகளில் தமிழ் இளைஞர்களுக்கு 75% முன்னுரிமை என்ற உத்தரவை முதலமைச்சர் ஸ்டாலின் பிறப்பித்தது தனித்துவமானது. இதன் மூலம் தமிழ்நாட்டின் வேலை தமிழர்களுக்கே என்பது உறுதி செய்யப்பட்டு கூட்டாட்சி முறையும் காக்கப்படுகிறது.
திமுக ஆட்சிக்கு வந்தால் நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது. அந்த வாக்குறுதிகளை உறுதி செய்யும் விதமாக கூட்டுறவு சங்கங்களில் 5 சவரன் வரை பெறப்பட்ட அனைத்து நகைகளும் தள்ளுபடி செய்யப்பட்டன. திமுக ஆட்சிக்கு வந்தாலே நூலகங்கள் புதுப்பிக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் முதலமைச்சராக ஸ்டாலின் பொறுப்பேற்ற உடனேயே மதுரையில் பிரம்மாண்டமாக கலைஞர் நூலகம் திறக்கப்பட்டது. அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை கருணாநிதி திறந்தது போல் கலைஞர் நூலகத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்தார். புதிதாக 70 தானியங்கி மெட்ரோ ரயில்களை பெறுவதற்கான பணிகளை தொடங்கி கோயம்புத்தூரில் மெட்ரோ ரயில் இயக்க முதற்கட்டமாக 9,000 கோடி நிதியை முதலமைச்சர் ஸ்டாலின் ஒதுக்கினார். சென்னையில் மட்டுமே இருக்கும் மெட்ரோ ரயில் சேவை தமிழ்நாட்டின் பிரதான நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டதால் கோவை மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடங்களில் உள்ள 5,000 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துகள் மீட்கப்பட்டது. ஸ்டாலின் அரசின் சாதனையாகவே உள்ளது. ஓய்வு பெற்ற கோவில் பணியாளர்கள் ஓய்வூதியம் 4,000 உயர்த்தி வழங்குவதும் ஸ்டாலின் அரசின் சாதனை. அர்ச்சகர்கள், பூசாரிகள் மற்றும் பட்டாச்சாரியார்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் ஊக்கத்தொகையை முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு வழங்கி வருகிறது. இதேபோல கலை மற்றும் பண்பாடு துறையில் இயல், இசை, நாடக கலைஞர்களுக்கு மாத ஓய்வூதிய திட்டமும் தொடங்கி வழங்கப்படுகிறது. கீழடி அகழாராய்ச்சி அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது முதலமைச்சர் ஸ்டாலினின் மைல்கல் சாதனையாக உள்ளது. அத்துடன் உலகிலேயே இரும்பு காலம் தமிழ்நாட்டில் இருந்துதான் தொடங்குகிறது என அறிவித்து உலக வரலாற்றை தமிழ்நாட்டில் இருந்து எழுதும் ஒரு வரலாற்று அறிவிப்பையும் முதலமைச்சர் ஸ்டாலின் செய்தார். உலகின் செஸ் சாம்பியன்கள், கிராண்ட் மாஸ்டர்களின் மையமாக தமிழ்நாடு உள்ளது. இதனை உறுதிப்படுத்தும் விதமாக சர்வதேச செஸ் சாம்பியன் போட்டியை வெற்றிகரமாக நடத்தி உலக மக்களை மட்டுமல்லாது இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களையும் தமிழ்நாட்டின் பக்கம் திரும்பி பார்க்க வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆட்சி நிர்வாகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னெடுத்த முக்கியமான திட்டமாக சார் பதிவாளர் அலுவலகங்களில் பதிவர்கள் சமதளத்தில் அமர்ந்து மக்களுக்கு பணியாற்ற வேண்டும் என்ற உத்தரவு உள்ளது. இதன் மூலமாக சமூக நீதியையும் சுயமரியாதையையும் காக்கும் அரசாக முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு பாராட்ட பெற்றது. திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் உள்ள 1000 கோவில்களை புனரமைத்து குடமுழுக்கு விழா நடத்தி சாதனை படைத்தது. முதலமைச்சர் ஸ்டாலினின் தலைமையிலான அரசு வள்ளலாரின் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்தது. பாரத ரத்னாவை போலவே தமிழ்நாட்டிற்கும் தனித்துவமாக ஒரு விருது வேண்டும் என்று முடிவெடுத்து தகைசால் தமிழர் என்ற புதிய விருதை முதலமைச்சர் ஸ்டாலின் அறிமுகப்படுத்தினார். இதன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைத்த அறிஞர்கள் ஒவ்வொரு ஆண்டும் கௌரவிக்கப்படுகின்றனர். இலங்கை தமிழர் நலனில் எப்போதும் தனித்த கவனம் செலுத்தி வரும் அரசாக திமுக அரசு இருக்கிறது. இதன் ஒரு பகுதியாக பேரறிவாளன் உள்ளிட்ட 7 தமிழர்களுக்கு விடுதலை அளிக்க வகை செய்ய சட்ட போராட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான அரசு நடத்தி எழுவர் உரிமையை மீட்டது. சாதிய உணர்வுகளை மக்கள் மனங்களில் இருந்து நீக்கும் வகையில் பல முன்னெடுப்புகளை முதலமைச்சர் ஸ்டாலின் செயல்படுத்தி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக பாட புத்தகத்தில் தலைவர்களின் பெயர்களுக்கு பின்னால் உள்ள சாதி பெயர்களை நீக்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டார். திமுக அரசு பொறுப்பேற்ற உடனேயே திராவிட மாடல் அரசாக இருக்கும் என அறிவித்த முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக நீதியை நிலைநாட்ட உழைத்தார். அதன்படி தந்தை பெரியாரின் பிறந்த நாளான செப்டம்பர் 17 சமூக நீதி நாளாக கடைபிடிக்கவும் ஆணை பிறப்பித்தார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது திமுகவின் நீண்ட நாள் கனவு. பல்வேறு சட்ட போராட்டங்களுக்கு மத்தியில் அனைத்து சாதியினரும் அர்ச்சகர் ஆகலாம் திட்டத்தின் கீழ் அர்ச்சகர்கள் ஓதுவார்கள் என 216 பேர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில்தான் நியமனம் செய்யப்பட்டனர். பெண் காவலர்களுக்கு நீண்ட நேரம் நிற்கும் பாதுகாப்பு பணியில் இருந்து விலக்கு,
காவல்துறையினருக்கு வாரம் ஒரு நாள் விடுமுறை என நிர்வாக ரீதியாக காவலர்களுக்கான உரிமைகளை வழங்கியுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதன் மூலமாக காவல்துறையினர் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் மகிழ்ச்சியடைந்தனர். ஆக்சிஜன் உற்பத்திக்காக தற்காலிகமாக திறக்கப்பட்ட ஸ்டெர்லைட் ஆலை ஸ்டாலின் ஆட்சியில் நிரந்தரமாக மூடப்பட்டது. ஸ்டெர்லைட் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களின் வாரிசுகள் 17 பேருக்கு கல்வி தகுதிக்கேற்ப அரசு பணியும் முதலமைச்சர் ஸ்டாலினால் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் குழந்தை திருமணங்களை கண்காணிக்க குழு அமைக்கப்பட்டதன் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் அரசு சமூக நலன் சார்ந்த முன்னெடுப்புகளை மேற்கொண்டது. சென்னை மாநகராட்சியில் பெண்களுக்கு நடமாடும் டாய்லெட் திட்டமும் பாராட்டப்படும் திட்டமாக உள்ளது. எழுத்தாளர்களுக்காக இலக்கிய மாமணி விருதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் அறிமுகம் செய்து வைத்தார். மேலும் எழுத்தாளர்களுக்கு அரசு வீடு வழங்கும் திட்டமும் ஸ்டாலினால் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமாக உள்ளது. முதலமைச்சர் ஸ்டாலினின் ஆட்சி காலத்தில் தான் தலைமை செயலகம் மற்றும் ரிப்பன் மாளிகையில் தமிழ் வாழ்க பலகைகள் அமைக்கப்பட்டது. அத்துடன் கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்ய அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டமும் முதலமைச்சர் ஸ்டாலினால் தொடங்கப்பட்டது. வள்ளலாரின் பிறந்த நாளை தனிப்பெரும் கருணை நாளாக அறிவித்தது, பருவநிலை மாற்றத்தை கண்காணிக்க குழு உருவாக்கியது, பசுமை தமிழகம் இயக்கம் தொடங்கியது என பல்வேறு சாதனைகளை உருவாக்கி முதலமைச்சராக தொடர்கிறார் மு க ஸ்டாலின்.